வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் உடன் பேசுவதற்காக போலி நண்பர்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான பிரச்சனை குறிப்பிட்டு அணு ஆயுதம் சம்மந்தமாக தான் தொடங்குது. ஈரான் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை அணு சக்தி தொடர்பான விஷயங்களை யுரேனியத்தை செறிவூட்டுது அப்படின்ட்டு. இப்போ அணு ஆயுதம் அப்படின்ட்டு வரும்போது எப்போ இந்த பிரச்சனை உலக அளவில் தொடங்குது? இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாகவே இந்த பிரச்சனை துவங்க ஆரம்பிச்சு. அதாவது இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகியில் 2 அணுகுண்டுகளை வெடிக்க செய்தார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதற்கு பின்பாக இந்த வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அதாவது அணு ஆயுதங்களை வைத்திருக்க நாடுகள், அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகள் அப்படிங்கிற அமெரிக்கா இந்த இவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அதற்கு போட்டியாக அப்போது இருந்த சோவியத் யூனியன் அவர்கள் வேகமாக அவங்க அணு ஆயுதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா வருது. அப்புறம் 3வதாக யூகே வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் நார்த் கொரியா, அதுக்கப்புறம் இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு இப்போ ஏறத்தாழ 9 நாடுகளிடம், இஸ்ரேல் உட்பட 9 நாடுகளிடம் இப்போ அணு ஆயுதம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் தான் உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ இப்படி தான் செய்யணும், இப்படி கூடாது. ஒவ்வொரு நாடுக்கான ஒரு இறையாண்மை இருக்குங்களா, அந்த இறையாண்மையை தடுக்குகின்ற அல்லது அது மேலே ஒரு அழுத்தம் செலுத்துகின்ற ஒரு பவர் எனக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா அணு ஆயுதங்கள் மூலமாக கிடைக்குது. அந்த தோற்றத்தை எப்போ உருவாக்குறாங்க? இந்த ஹிரோஷிமாக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஆர்டர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அந்த 1940 உங்களுக்கு 44 அந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கு பின்பாக அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதன் மூலமாக இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உலக என்ன சொல்றது, ஒரு குளோபல் ஆர்டர் உருவாயிருச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு நாடுகளுமே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. எல்லா இடங்களும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போ எல்லா நாடுகளுமே தங்களுடைய இறையாண்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அணு ஆயுதங்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. அப்போ அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பின்னணியில் தான் இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டம், இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. ஓகே. இப்போ 1968 அந்த ஒப்பந்தம் வருது. ஹிரோஷிமாவுக்கு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு பிறகான வருது. அந்த ஒப்பந்தத்துக்கு எப்படி வராங்க? அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருந்த ஒரு முரண்பாடு, கோல்டு வார் சொல்கிறீங்களா. அப்போ இவங்களும் அதிகமாக அணுகுண்டுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் போட்டி போட்டு அணு ஆயுதங்களை குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 அணுகுண்டுகளை சோவியத் யூனியன் வச்சிருந்துச்சு, அமெரிக்காவும் வச்சுருந்தாங்க. இப்போ ஏறத்தாழ அது 5000 குறைச்சிருக்காங்க. அப்போது இவ்வளவு அதிகமான அணு ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான இந்த பூமியை 50 முறை அழிப்பதற்கு சமமான அணு ஆயுதங்கள் அவங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படியே சென்று கொண்டிருந்தால் அப்போ இந்த உலகம் கம்ப்ளீட்டாக ஒரு நியூக்ளியர் வார் நோக்கி போயிடும். என்டையர் பூமியே அழிஞ்சு போயிடும். அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. சோவியத் யூனியன் மட்டும் அல்லாமல் முன்பே குறிப்பிட்டது மாதிரி பிரான்சிடம், இங்கிலாந்து, இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் இஸ்ரேல், இந்த நாடுகளுமே அப்போ ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ண செய்ய ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ பூமியினுடைய பாதுகாப்பு, பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பாதுகாப்பு, பூமியினுடைய இருத்தலை நம்ம உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்படுது. அணு ஆயுதம் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு வெப்பனைஸ்டு மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது ஒரு விதமான வெப்பன் தான். அதில் மெயினாக 2 விதமான கனிமங்களை பயன்படுத்தாங்க. உரேனியம் அண்ட் புளூட்டோனியம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்ட அட்டாமிக் பாம் அப்படிங்கிறது ஏர்லியர் வெர்ஷன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாம் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ அதில் எது நீங்கள் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்க, பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஆமாம் குண்டு தான், உரேனியம் அண்ட் புளூட்டோனியம் தான். அந்த உரேனியம் அண்ட் புளூட்டோனியத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு ஆற்றல் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் அது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அது பாட்டில் அது தொடர் நிகழ்வாக ஒரு சரவெடி வெடிக்கிறீங்களா, 1000 வாலா வெடிக்கிறீங்க அப்படின்னா கடைசி வெடிக்குது. அந்த மாதிரி இது லட்சக்கணக்கான நீங்கள் 1000 வாலாஸ் வச்சு எந்த அளவுக்கு வெடிக்குமோ அந்த அளவுக்கு அது வெடிச்சு சதறி போயிட்டே இருக்கும். அதனுடைய ஆற்றல் நம்மளால் கணக்கிட முடியாத அளவுக்கு படுபயங்கரமான ஒரு ஆற்றலுடைய ஒரு குண்டாக அது இருக்கும். ஓகே. யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறாங்க. அந்த என்ன செறிவூட்டலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அது என்ன மாதிரி ரியாக்ஷன்? அதாவது என்ரிச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய யுரேனியத்தினுடைய தன்மை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அணு ஆயுதத்துக்கு அது பயன்படுத்த வேண்டுமா என்றால் அது செறிவூட்டணும். புளூட்டோனியம் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் கிடையாது. அது உரேனியத்திலிருந்து நீங்கள் செறிவூட்டுகின்ற போது அதனுடைய ஒரு பை ப்ராடக்டாக நமக்கு புளூட்டோனியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அணு உலையிலிருந்து நீங்கள் தீந்து எரிந்து போன அந்த உரேனியம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து கூட ஒரு பை ப்ராடக்ட் தான் நமக்கு புளூட்டோனியம்
புளூட்டோனியம் கிடைக்குது. அப்போ அணு உலையில் பயன்படுத்துகின்ற உரேனியம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தான் புளூட்டோனியம் எடுக்கப்படுகின்றது. அவை தான் அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தின. இப்போ இங்கே நமக்கு வந்து ஈரானில் வந்து அதான் பிரச்சனை. அதாவது என்னன்னா, இந்த தடை ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி தேவைக்காக நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்துவது தடை செய்யலை, அணுகுண்டுகளை தயாரிப்பது தான் தடை செய்யுது. அப்போ நீங்கள் ரெண்டாவது அப்போ எல்லா நாடுகளுக்கும் என்ன இறையாண்மை சார்ந்திருக்கக்கூடிய உரிமை இருக்குன்னா, ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு வந்துட்டு நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்குது. அப்போ அணு ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு நான் மின்சாரத்தை தயாரிக்கலாம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் மின்சாரம் தயாரிக்கணும் அப்படின்னா உரேனியம் தான் அதுக்கு வந்து ஃபியூலாக இருக்கும். அப்படி உரேனியத்தை எரிக்கின்ற போது அதுலேருந்து உங்களுக்கு பை ப்ராடக்டாக புளூட்டோனியம் கிடைக்கும். அதே மாதிரி யுரேனியத்தை நேரடியாக இயற்கை கிடைக்கிற அப்படி நேராக நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது. உரேனியத்தை செறிவூட்டப்படணும், அதை ஒரு என்ரிச் பண்ணணும். அதாவது அதுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபிசைல் மெட்டீரியலாக வந்து நீங்கள் வந்து மாற்றுவீங்க. அதற்கு பின்பாக அது ஒரு பெல்லட்ஸாக வந்து மாற்றி அதை வந்து நாம் வந்து ரியாக்டரில் வந்து பயன்படுத்துகிறோம். அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி எரிக்கப்படுகின்ற அந்த உரேனியம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். அதில் பயங்கர டெம்பரேச்சர் இருந்து இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைத்து அதை வந்து அந்த டெம்பரேச்சரை குறைய வச்சு அதில் அப்புறம் புளூட்டோனியத்தை பிரித்து எடுப்பாங்க. அப்படி எடுத்து புளூட்டோனியத்தை வைத்து தான் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்போ இங்கே வந்து ஐஐஏ வந்து அவர்கள் சோதனை செய்கின்ற போது நீங்கள் உரேனியத்தை வந்து கரெக்டாக கணக்காட்டல, உரேனியத்திலேருந்து செறிவூட்டப்பட்ட இந்த உரேனியம் இந்த அளவுக்கு வந்திருக்கணும், இவ்வளோ அளவுக்கு கம்மியாக இருக்குது, இதெல்லாம் என்ன போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறாங்க. ஈரான் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறதப்ப அப்போ இது வந்து ஒரு ஆயுதம் தயாரிப்பதற்கான வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நிகழ்த்தப்படுது. இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியா எந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறது, இந்தியா கிட்ட இருக்கிறதுனாலே வந்து பாகிஸ்தான் அதை நோக்கி போனாங்க. அந்த வரலாறு என்னது? இந்த ரிட்டர்ன்ஸ் தியரி அப்படி சொல்லுவாங்க. இப்போ எதிரி நாடு வந்து இதை வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அணு ஆயுதங்கள் தேவை அப்படிங்கிற வகையில் தான் இவங்க விடுவோம். இந்தியாவிடம் தற்போது 180 அணு ஆயுதங்கள் இருக்குன்னு. முதல் நம்ம அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது நம்ம இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது உருவாக்க 70களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோதனை வந்து போக்ரானில் வந்து செய்கிறோம். இரண்டாவது வாஜ்பாய் அவர்கள் இருக்கணும். இப்போ ஏறத்தாழ 180 அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான்கிட்ட 170 இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 அணு ஆயுத நாடுகள் இதோடு சேர்ந்துருக்கூட இவங்களோட மிசைல்ஸ் கெப்பாசிட்டி இருக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது மட்டும் உங்களுக்கு முக்கியமானது கிடையாது. அந்த அணு ஆயுதம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு தேவையான ஏவுகணைகளும் வேணும். அந்த ஏவுகணைகளோட ரீச் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகும். இப்போ ஈரான் வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்களே, உள்ளே என்ட்ரி ஆக முடியுமா அப்படின்னு அந்த சூப்பர் சானிக் மிசைல்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ 2 நாடுகளிடம் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவை எந்த பகுதி வேணும் தாக்குவதற்கான வல்லமை படைத்த அளவிலான மிசைல்ஸ் வந்து பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள எந்த பகுதியை தாக்குதல் நடத்துவதற்கான வல்லமை அப்படிங்கிறது இந்தியாவிடம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டேஞ்சர் இருக்குது. அப்போ நீங்கள் அணு ஆயுதங்கள் வைத்து மட்டும் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க. 2 பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. 2 பேருக்கிட்டமே இருக்கக்கூடிய மிசைல்ஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போய் தாக்குதல் நடத்த அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். இதில் வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸுங்கிற அந்த பாலிசி சொல்கிறாங்க, அது என்னது? அது அதாவது 2 நாடுக்கு இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கு இல்லைங்களா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நாங்கள் முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சில கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இல்லை ஒட்டுமொத்தமாகவே உலகம் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கா? இல்லை, அது வந்து காமனாக ஒவ்வொரு நாடும் இண்டிவிஜுவலாக எடுக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. நம்ம வந்து அதில் வந்து பார்ட்டி கிடையாது வந்துட்டு நம்ம. ஸோ வந்து நமக்கு வந்து நாமளே வந்து ஒரு கொள்கை வகுத்துக்கிறோம். இப்போ இது இன்னொரு பிரச்சனை. அதாவது இந்த செயின் ஆஃப் கமாண்ட் இருக்குங்களா, யார் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த இறுதி முடிவை யார் எடுப்பார்கள் அப்படின்னு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரசிடென்ட்டுக்கு அந்த வந்து பவர் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு கமாண்ட் சிஸ்டம் ஒன்று வைக்கிறாங்க. பிரசிடென்ட்டுக்கு இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸின் அடிப்படையிலேருந்து பிரசிடென்ட் அந்த முடிவு எடுப்பார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கமாண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகலை. அது உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசப்பட்டது. வாஜ்பாய் காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு அப்போ இந்த தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குனதெல்லாம் இந்த பின்னணியில் தான் உருவாக்குனாங்க. அப்போ இவங்களோட அட்வைஸ் அடிப்படையில் தான் நீங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும், அந்த அதிகாரத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் தான். இப்போ அந்த கமாண்ட் சென்டர் அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்தியாவுக்கான இன்னும் பாலிசி நம்ம வரையறை செய்யலை. ஆனால் ஒரு பாலிசியாக அறிவிக்கப்பட்டதுன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், ஆனால் எங்கள் மேலே யாராச்சும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்கள் திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ அதில் வந்து ஒவ்வொரு நாடுகளையும் வந்து அணு ஆயுதம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை போன்ற இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலும் இருக்குது. இப்போ அதையும் வந்து மற்ற நாடுகள் குறிவைத்து தொடர்ச்சியான அந்த ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஈரானில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அப்போ குறிப்பிட்ட அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பார்த்து அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே தான் அவங்க என்ரிச் பண்ணிட்டு இருப்பாங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல இல்லை, நியூக்ளியர் அதாவது
மிகப்பெரிய அளவில் அந்த நியூக்ளியர் வெசலோ இல்லை மற்ற யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணுற இடத்துல ஆமாம் ஆமாம் அந்த அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்த போது அங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிற தரவுகள் வந்திருக்கு நமக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த உரேனியமாக இருக்கட்டும் புளூட்டோனியமாக இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நமக்கு நிச்சயமாக ரேடியேஷன் எமிஷன்ஸ் இருக்கும். அது மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய பாடிஸ் இருக்காங்க அந்த ரேடியேஷனை மானிட்டர் பண்ணுவதற்கும் அங்கே கூட சிஸ்மிக் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுவதற்கும் தனியாக நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நிகழ்வு இல்லை. அப்போ அந்த இடத்துல அது இல்லைன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு போர் சூழல் வருகின்ற போது அது கான்ஃப்ளிக்ட் வரும்போது இப்போ ஒன்றும் இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முரண் அப்போ ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்களா இந்த இடம் தான் தீவிரவாதிகளை உருவாக்குகின்ற இடம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. அப்போ அங்கே தாக்குதல் நடத்துகிறோம். அப்போ மிலிட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் ஜோன் மட்டும் தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். இந்த தீவிரவாத தன்மை இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படி. அப்போ 2 நாடுகளுக்கு இடையான முரண்பாடு வருகின்ற போது ஒரு டார்கெட்டிங் பிளேஸாக அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொசாத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதோட இன்டெலிஜென்ஸ் ஹெட் அப்படிங்கிறதுனால. அப்புறம் டிஃபென்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ரன்வேவை சூஸ் பண்ணுறாங்க பெட்ரோலியம் கிடங்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா அதுவுமே தாக்குதல் உள்ளாவதற்கான ஆபத்து இருக்குது. ஸோ எப்பவுமே அந்த ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது நிச்சயமாக. உலக அளவில் வந்து இந்த அணு ஆயுதம் சம்மந்தமாக கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஈரான் மீது என்ன உண்மையிலுமே வந்து அவங்க அந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகப்படியாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன உண்மையாக இருக்குது? அது ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா 2003ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து ஈரானை கண்காணிச்சுட்டு வராங்க. ஈரான் வந்துட்டு இந்த NPT ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த அணு ஆயுத பரவல் ஒப்பந்தம் ஆமாம் அவங்க அப்போ வந்து கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைதி தேவைகளுக்காக நியூக்ளியர் எனர்ஜி தேவைகளுக்காக நான் வந்து இதை பயன்படுத்தலான்னு இருக்கு இல்லைங்களா அந்த வகையில் நான் பயன்படுத்துகிறேன் நீ வந்து சோதனை செய்யலான்னு. அப்போ அப்போதுலேருந்து IAEA சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளை பண்ணல அப்படிங்கிற விஷயம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்துன்னு இருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றதுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை. அதுக்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரானிடம் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு JCPன்னு ஒரு ஒப்பந்தம். அதன் அடிப்படையிலுமே நீங்க வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது. ஆனா இப்ப மீண்டும் அந்த ஒப்பந்தம் போடணும் தானே ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் பேச்சு நடத்திருக்காங்க. அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 60 நாளுக்குள்ள முடியுது. அப்போ IAEA இந்த ரிப்போர்ட் வருது. IAEA என்ன சொல்றாங்கன்னா எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்து விட்டாங்க. ஆனால் சில இடங்கள்ல எல்லாம் எங்களை வந்து அனுமதிக்கல. சில கேள்விகளுக்கு வந்து ப்ராப்பராக அவங்க பதில் சொல்லல. எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு தான் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் என்னென்னா சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒரு 4 இடம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடம் புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ அது நாங்கள் வந்து சோதனையிட அனுமதிக்கப்படவில்லை. ஸோ எங்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களை தான் அவங்க எழுப்புறாங்க. அப்போ அறுதியிட்டு வந்து IAEA வந்து எதுவும் சொல்லலை. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி வந்து இந்த மாதிரி அணு தயாரிச்சிருக்காங்கன்னு அறுதிட்டு அவங்க சொல்லலை. ஆனால் என்னென்னா அன்அக்கௌண்டபிளாக இருக்கக்கூடிய சில ஃபிசைல் மெட்டீரியல்ஸ்க்கான இது இருக்குது அந்த டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக அவங்க சொன்னாங்க. இது வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நிச்சயமாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது உடனடியாக வந்து அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான இடத்துல ஈரான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஈரானுடைய கொள்கை என்னவாக இருக்குன்னா எங்களுக்கு அணு ஆயுதங்கள் நாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது. ரஷ்யாவும் அதை தான் சொல்கின்றது. அவர்களுக்கு வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது. அதுதான் எங்களோட மிடில் ஈஸ்டில் அணு ஆயுதங்கள் வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ ஈரானுடைய இது இருக்குது. அப்போ IAEA இந்த டாக்குமெண்ட் தான். ஆனால் என்னென்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதலை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவர்கள் முன்கூட்டியே தயாரிப்பட இருக்காங்க. ஏன்னா உள்ளே போய் அவங்களோட மொசாட் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான பேச்சுவார்த்தை முடிவிட்டது அதுக்கப்புறம் நான் தாக்குதல் நடத்துறதுங்கிறது வேற. ஆனால் ரெடியாக நீங்கள் யோசிச்சு உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, குறிப்பிட்ட இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் தொடர்பாக ரொம்ப விரிவாக வந்து அரங்கத்து பேசியது ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.